டே நாக்கு துருத்தி அண்ணே, இந்த மரத்து காயை விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா? ஆமாங்கண்ணே. டே செவிடா, என்னங்க இறங்கி அந்த மரத்து காயை போடு. டேய் என்னடா பாக்குற பரதேசி, இறங்குடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து 6 மரம் ஏறி இறங்கிட்டு இருக்க. இது வேண்டாம் அதுல ஏறு, அது வேண்டாம் இதுல ஏறு, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா பரதேசி, இறங்குடா. இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்னங்க, என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பொண்ணுதான். ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கோசரம் தான். இந்தா உடனே புறப்படு. கும்பிடுறேன். டேய் குப்புசாமி, இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்தா இதை வச்சுக்க. நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கேட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க, நானும் போயிடுறேன். என்னடா சொல்றா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணே, அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மடே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி. அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிருவாங்க, ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அத பத்தி ஒண்ணு இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அண்ணே, நான் போய் கட்டு வந்துட்டுமா? மடையா வாய முடா. அண்ணே, அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு. அண்ணே, அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். சீக்கிரம் உட்காருங்கயா. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி நீ போ. ஏய் கையடா. சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்கண்ணே. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியா இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எதிர்த்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல சோறு 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கறால வந்து அதை கெடுத்துவா போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு. கும்பிடுறேங்க. இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சுட்டு போற? ஊர் ஜனங்களை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேங்க. என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரியாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேங்க. அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். வாமா வா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. ஏங்க நீங்க கோவமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா,
நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கணுமா நிக்கிறேன்? மன்னிப்பு கேடு. நான் செஞ்சது தப்பு தாங்க. இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏமா நிக்கிற போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும்போதே தெரியல உன்னை மன்னிச்சிட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. டேய், அவனை தோட்டத்துக்கு வர. அதுக்குள்ள சாப்பிட்டீங்க? அண்ணா உங்க அண்ணன் கூப்பிடாரு. போடா சாப்பிட்டு வரேன். தோட்டத்துக்கு கூப்பிடாரு. சாப்பிட்டு வரேன் நான் சொன்னேன்னு சொல்லு. போடா. அதெல்லாம் முடியாது, வாங்க. சோறு உண்டையா? சீக்கிரமா வாங்க. டேய் போடா. வாடா. என்ன கூப்பிட்டீங்களா? ஏடா பரதேசி, நாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா பரதேசி. நாய். பரதேசி எந்திரா மேல எந்திர. ஏய், மரியாதையா ஓடிரு. நான் இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்தேன், தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன். எடுத்துக்க. அண்ணே அண்ணே ஒரு யோசனை. டேய், என்ன யோசனை? ஏன்டா இவ்வளவு நேரம்? பேப்பர் படிச்சுட்டு வந்துருங்க, அதனால நேரமாயி போச்சுங்க. டேய், மெதுவா பேசுற. உனக்கு தான்டா செவிடு, எனக்கு செவிடு. நான் ஏன் நல்லா இருக்குங்க. மெதுவா பேசினா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேட்கும். எனக்கு கேட்க வேணாங்களா? உட்கார்றா. ஏன்டா நெளிற? நீங்க தானே உட்காரணும். என்னடா வெடிப்பு? டேய் நாக்கு துருத்தி, என்னண்ணே பேப்பர்ல என்ன படிச்சான்னு கேளுடா. பேப்பர்ல என்ன படிச்ச? மெதுவா பேசு, சத்தமா பேசி சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிடாத. அண்ணன் கேட்டாரு. ஒரு பொண்ணை நான் 4 மூமுடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். என்ன சொன்ன என்ன சொன்ன? ஒரு பொண்ணை 4 மூமுடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். என்னென்ன ராத்திரி அப்படி பண்ணிட்டீங்க? ஒவ்வொரு அடியும் சும்மா இடி விழுந்தது மாதிரி இருந்ததுண்ணே. ஆமாண்ணே, நொங்கு நொங்கு நொங்கிட்டீங்கண்ணே. எவ்வளவுடா? எனக்கு 8ண்ணே. எனக்கு 11. இந்தடா, நீ 8 வச்சுக்க, அவனுக்கு 11 கொடு, மீதி நீயே வச்சுக்க. வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கண்ணே. எதுக்குடா? டவன் புள்ளைய துரத்தத்தான். டேய், பாவம்டா, ரொம்ப நல்லவனா இருக்கா, என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா. இருந்துட்டு போட்டும். என்னடா சொல்றீங்க? நீங்க சொன்னா சரியா இருக்குண்ணே. ஏன்டி என் மிருதங்க தூக்கி வெளியே இருக்க? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அதை உடைச்சு போட்டாதான் என்னை ஒழுங்கா வேலைக்கு போவார். எப்ப பார் டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போய் பார். அவன் ஒழுங்கா வேலைக்கு போய் கூழோ கஞ்ச குடிச்சிட்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் பேர் இல்லையா? இருக்கே ஒத்த மீச குப்புசாமி. யாருக்கு வேணையா பேரு? போய் சம்பாதிச்சு சோறு கொண்டு வாயா. சோறெல்லாம் சம்பாதிக்க முடியாதுமா, பிச்சை தான் எடுக்கணும். நீ பண்ண வேலைக்கு இந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அடியே, நீ ரொம்ப பேசுற. எனக்கு கோபம் வந்தது, உன் வாயை கிழிச்சு இன்னொரு மிருதங்க தைச்சு போடுவேன். ஜாக்கிரதை. ஆமா, ஒன்ன வச்சுட்டு ஒன்னையும் காணும். இதுல இன்னொன்னு வேற. என்னதாண்டி பண்ண சொல்ற? யோ ஒத்த மீச குப்புசாமி, இங்க வாயா. என் பேர் இவருக்கு எப்படி தெரியும்? அங்க துண்டடி. ஏன் எது கூப்பிட்ட? யோ நீ நல்லா டோலக் வாசிப்பியா? டோலகா? எது? இதான். இதுக்கு பேர் டோலகா? இது டோலகா. யோ இது மிருதங்க. இதுக்கு பேர் மிருதங்க இல்லையா, டோலக்கு. நிஜமாலுமே இது டோலகா? சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு. என்
டொம்முன்னு தட்டிக்கிட்டு. இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன புல்லாங்கல் சத்தமாடி வரும். சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க. என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோங்க. எங்க கூட வந்து இது வாசிச்சீங்கன்னா தினமும் உனக்கு 20 ரூபா தர்றான். தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு. ஏங்க ஒரு 30 ரூபா கொடுங்க. அக்கா ஒரு 30 ரூபா கொடு. எதுக்கியா? என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். ஏண்டா இங்க வா. வெளியூரெல்லாம் வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. பக்கத்திலே இருந்தா பட்டினி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. என்னது? என்ன மாமா? செவிட்டு மிஷினா? ஆமா, செவிட்டு மிஷின். ஐயோ, உனக்கு முன்ன மாதிரி காது கேட்கறது இல்லையா? மாமா, இதுக்கு பேரு வாக்மேன். ஒரு ஆளே பாட்டு கேட்கறதுக்கு. அப்படியா? கொண்டா. ஐயோ, மாமா, வேண்டாம் மாமா. மாமா, ஐயோ. இத பாரு, இத பாரு. மாமா. ஏய், சிப்பா, பாட மாட்டேங்குது பாரு. சரி பண்ணி கொடு. ஏன் இப்படி கத்துற? சாயந்தரம் பம்பு செட் ரிப்பேர் பாக்குற வருவான். அவன்கிட்ட கொடுத்தா எல்லாம் சரி பார்த்து கொடுத்துருவான். பம்பு செட் ரிப்பேர் பண்றவனா? அத்தா! ஏய், அம்மா ஏன் கூப்பிடுற? அவங்களுக்கு ரிப்பேர் பார்க்க தெரியாது. இந்த பாரு, நீ பாட்டு கேட்கணும் அவ்வளவுதானே? என் கூட வா. என் கூட வா. டவுன் புள்ள, அந்த மக்கா போன் பெட்டி எடுத்துட்டு வா. வா. மக்கா போன் பெட்டி. மக்கா போன் பெட்டினா என்ன மாமா? அவசரப்படாத, வரும். பாத்தியா, இதான் இது பாடுனா 10 பேர் கேட்கலாம். உன்கிட்ட இருக்கிறது பாடுனா ஒரு ஆளு தான் கேட்க முடியும். கொண்டா. வாக்மேன் ஒரிஜினல் இல்லாம வெளிய கட்டையா இருக்கு. நான் போறேன் போ. ஏய், கோவத்தை கலப்பாத. எவ்வளவு நல்ல பாடு தெரியுமா? அதுக்கு ஏதோ அவசரம் போல இருக்கு, அதான் வேகமா பாடுது. மெதுவா போனா நல்லா பாடு. இல்ல டவுன் புள்ள. சாவித்ரி, இத கட்டிக்கிட்டு நீங்க 2 பேரும் அழுங்க. இதையும் வச்சுக்க. சாவித்ரி, சாவித்ரி.